நியூயார்க் ரயில் நிலையம். ரயில் ஓடிக்கிட்டே இருக்கு. நிலையத்துல நிறைய மக்கள். பக்கத்துல ஒரு பழக்கடை. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, வாழைப்பழம் எல்லாம் அடுக்கி வைத்திருக்கான். அடப்பாவியே, எவ்வளவோ பழம் இருக்கேடா. ஆனா அந்த மஞ்சள் நிற பழம் எதுக்குடா? நம்ம ஊர்ல மாதிரி இல்லை போலிருக்கே. 2 ஜப்பானியர்கள் அங்க நின்று கடைக்காரரிடம் கேக்குறாங்க, இது என்ன பழம்? கடைக்காரன் சிரிச்சு, அது வாழைப்பழம், இதுதான் எப்படி உரிச்சு சாப்பிடுறதுன்னு பாருங்கன்னு ஒன்று உரிச்சு காட்டுறான். இருவரும் மகிழ்ச்சியா 2 வாழை வாங்கிக்கிட்டு ரயிலுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ரயில் மெதுவா நகர ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தன் சொல்றான், வாழை சாப்பிடுவோமா? சாப்பிடலாம்டா, நல்லா பசிக்குது. முதல் ஜப்பானியன் வாழைய உரிச்சு முதல் கடி கடிச்சான். அந்த சமயத்துல ரயில் சுரங்கத்துக்குள்ள புகுந்துச்சு. பெட்டிக்குள்ள பூரா இருட்டு. அவன் பயந்து கத்துறான், டா டா, நம்ம சாப்பிட்டவுடன் எனக்கு எதுவும் தெரியல. கண் பார்வை போயிட்டுச்சுடா. இந்த பழம் விஷமா இருக்கும், நீயோ சாப்பிடாதே. 2வது ஜப்பானியன் கஞ்சிக்கிட்டே, அப்போ சாப்பிடக்கூடாதுடா, இருவருமே பார்வை இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? விடு, சாப்பிடாம வா. அப்படியே ரயில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. வாழை கையில் இருக்குது, ஆனா பயத்தால சாப்பிடாம விட்டுட்டாங்க. சிறிய குழப்பம், பெரிய பயம். நீதி கிராமத்து சொல்லுக்கு, எதையுமே ஆராயாம பயந்துட்டோம்னா நல்லதையே கெட்டதுன்னு நினைச்சிடுவோம். எல்லாத்துக்கும் புத்திசாலித்தனமா யோசிக்க